Alhamdulillahi wahda la sharika lahu fi uluhiyatihi wa la nidda lahu fi rububiyatihi wa la mathila lahu fi asma'ihi wa sifatihi laysa kamithlihi shay'un wa huwa as-sami'ul basir wassalatu wassalamu ala rasulihil amin وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இந்த புனிதமான இறை இல்லத்தில் சுன்னத்தான இந்த இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய பேரருளால் இந்த இரவு தொழுகையை நாம் தொழுது முடித்திருக்கிறோம். இன்னல்லாஹ ஃபரல அலைக்கும் ஸியாம, அல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான். வஸனன்து லக்குமுல் கியாம, நான் உங்களுக்கு நின்று வணங்குவதை சுன்னாவாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வமன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு முழுமையான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து யார் நின்று வணங்குகிறார்களோ ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவன் செய்த சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்கு இணங்க அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும். தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய காலங்களில் இரவு தொழுகையை பேணுதலோடு தொழுவதோடு மட்டுமல்ல, இதனுடைய பயிற்சியினால் வரக்கூடிய காலங்களிலும் தஹஜ்ஜத்துடைய தொழுகை, இரவு தொழுகையை நாம் பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று மறுமுறையும் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை முன்வைத்துக் கொள்கிறேன். அருமை தோழர்கள், என்பர்களே, சதக்காவின் சிறப்புகளும் அதனுடைய வழிமுறைகளும் என்ன என்பது குறித்து ஒரு சில தகவல்களை நாம்
அறிய இருக்கிறோம். சதக்கா அது செலவு அல்ல, அது சேமிப்பு. தாரக மந்திரமே அல்ல. சதக்கா என்பது அது செலவு அல்ல, அது சேமிப்பு. எப்படி சேமிப்பாக ஆகிறது என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நன்மைகளை வழங்குவதற்கு பல வழிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு பல வழிகளை, பல இபாதத்துகளை அல்லாஹு தஆலா நமக்கு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நாம் தொழுத தொழுகை, இரவு தொழுகை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. நாம் வைத்த நோன்பு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் ரையான் என்ற சொர்க்கத்தின் வாசல் வழியாக நம்மை உள்ளே நுழைவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இபாதத்துகளும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருப்பது போல சதக்கா என்ற ஒரு அமலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் சதக்கா கொடுப்பதினுடைய, தான தர்மங்கள் கொடுப்பதினுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வானேயானால் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவார். அருமை தோழர்களின் நண்பர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது வரக்கூடிய ஹதீஸ்களை படிக்கும் பொழுது. சதக்கா சம்பந்தமான குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸுகளையும் நாம் பார்க்கும் பொழுது வேறு எந்த அமலும் செய்ய வேண்டாம், இருப்பதை கொடுத்து விட்டால் போதும், மிகப்பெரிய வெற்றி இம்மையிலையும் மறுமையிலையும் அடைந்து விடலாம் என்பது போலத்தான் சிறப்புகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். சில இபாதத்துகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்புகளை அல்லாஹ் மறுமையிலே கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் தொழுத தொழுகை, நாம் நோன்பு நோற்றுவோம். நோன்பினுடைய நன்மைகளை எவ்வளவு கிடைக்கும் என்று அல்லாஹ் அவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. நோன்பை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸௌமுல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டான், அன அஜ்ஸி பிஹி, நான் கூலி கொடுக்கிறேன். லா யஅலமு ஸவாபஹு இல்லல்லாஹ், எவ்வளவு கூலி கொடுப்போம் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது, யாருக்கும் தெரியாது. மற்ற விஷயங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியும். எவன் ஒருவன் சிறுக்கு வைக்காமல் மரணிக்கிறானோ தஹலல் ஜன்னா, ஒமன் மாத லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ தஹலல் ஜன்னா, சிறுக்கு வைக்காத நிலையில் மரணிக்கக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைவான். ஒமன் மாத யுஷ்ரிகு பிஹி, எவன் ஒருவன் சிறுக்கு வைத்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கிறானோ தஹலன் நார், நரகத்தில் நுழைவான். எவன் ஒருவன் ஒரு பாவத்தை செய்கிறானோ அல்லாஹ் ஒரு பாவத்தை எழுதுகிறான். நமக்கு தெரியும், ஒரு பாவம் செய்தால் ஒன்று, ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தான், செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவன் நினைத்ததற்காக வேண்டி ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். இருக்கா இல்லையா? ஒன்று செய்தால் 10 நன்மை. சில இபாதத்துகளுக்கு ஒன்று செய்தால் 10. குர்ஆனை ஓதுங்கள். அலிஃப் லாம் மீம், அலிஃப் ஒரு எழுத்து 10 நன்மை, லாம் ஒரு எழுத்து 10 நன்மை, ஒன்றுக்கு 10. எவன் ஒருவன் சுபஹான் அல்லாஹ் என்று 100 முறை சொல்லுகிறானோ அவனுக்கு 1000 நன்மைகளை கொடுக்கிறான் அல்லாஹு தஆலா, ஒன்றுக்கு 10. கிளாரிட்டி, கிளியர். அருமை தோழர்கள் என்பவர்கள், அந்த அடிப்படையில் பொருளாதார ரீதியான தர்மம் செய்கிற பொழுது அல்லாஹ் 700 மடங்கு நன்மைகளை கொடுக்கிறான். 700, ஒன்றுக்கு 700. அந்த வரிசையில் நோன்பை பொறுத்த வரைக்கும் நன்மை எவ்வளவு என்பதை யாரை தவிர, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது.
இப்போ எல்லா வகையிலேயும் நன்மைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் சதக்காவை பொறுத்த வரைக்கும், அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகள் இந்த உலகத்திலேயே கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். நோன்பினுடைய நன்மைகளை எங்கே பார்ப்போம்? மறுமையில் பார்ப்போம். தொழுகையினுடைய நன்மைகளை எங்கே பார்ப்போம்? மறுமையில் பார்ப்போம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நன்மைகளை மறுமையில் அல்லாஹ் மிக பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் சதகா என்ற ஒரு நன்மை, ஒரு செயலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்ப்போமே என்றால் உலகத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. உலகத்தில் அவனுக்கு பாதுகாப்பு, மரண நேரத்தில் அவனுக்கு பாதுகாப்பு, கபருடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு, மஹ்ஷரிலே பாதுகாப்பு, இறுதியில் சொர்க்கம். பார்த்தீர்களா? சதக்காவுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குது, அவ்வளவு நன்மைகளை குர்ஆன் சுன்னாவின் மூலம் நாம் பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். ஆக அல்லாஹு தஆலா நன்மைகளை அடைவதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறானே, அதில் முக்கியமான ஒரு வழிதான் சதகா, தான தர்மம் கொடுப்பது. அல்லாஹ் சொல்லுகிறானே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செலவழிக்காத வரை, தர்மம் செய்யாத வரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. வமா துன்ஃபிகு மின் ஷைஇன், நீங்கள் எந்த தர்மங்களை நீங்கள் கொடுக்கிறீர்களோ ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம எதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறோம்? அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியவற்றை தர்மம் கொடுக்காத வரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எதை விரும்புகிறேன்? நான் விரும்புவதெல்லாம் பொருளை தானே விரும்புகிறேன். நான் விரும்புவதெல்லாம் செல்வத்தை தானே விரும்புகிறேன். இந்த உலகத்தில் மனிதன் விரும்பக்கூடிய முக்கியமானவைகளில் முதலாவது செல்வம். முதல் பிரார்த்தனையே அல்லாஹு மக்சிர் மாலி, யா அல்லாஹ் செல்வத்தை எனக்கு அதிகப்படுத்து. அல்லாஹு மக்சிர் மாலி வவலதி வபாரிக் லி ஃபீமா ஆதைதனி வஅத்தில் ஹயாத்தி அலா தாஅதி வஹ்சின் அமலி வக்ஃபிர் லி. யா அல்லாஹ் என்னுடைய செல்வத்தை அதிகப்படுத்தி. பாருங்க, துஆவை பாருங்க. அல்லாஹு மக்சிர் மாலி, என் செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக. வவலதி, என் குழந்தைகளை அதிகப்படுத்துவாயாக. வபாரிக் லி ஃபீமா ஆதைதனி, நீ கொடுத்த செல்வத்தில் மேலும் பரக்கத்தை கொடுப்பாயாக. இப்போ மனிதன் விரும்பக்கூடியது செல்வம் தான். யாராவது ஒருத்தர் எனக்கு செல்வம் பிடிக்கவே பிடிக்காது சொன்னால் அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் பொய் சொன்னதாக ஆயிரும். அல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரெண்டு விஷயங்கள். ஒரு மனிதன் ஆகிட்டே இருக்கிறான், முதுமையாகிக்கிட்டே இருக்கிறான். ரெண்டு விஷயங்கள் மட்டும் அவனிடத்தில் இளமையாகவே இருக்கும். ஒன்று பொருளாதாரத்தின் மீது ஆசை. சாவ போகிறவன்ட்ட துட்டுன்னா கூட அவனுக்கு கொஞ்சம் ஆசை இருக்கத்தான் செய்யும். பொருளாதாரத்தின் மீது ஆசை. இரண்டாவது உலகத்தில் இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை. இந்த ரெண்டு குணங்கள் மட்டும் ஒருத்தனிடத்தில் இளமையாகவே இருக்கும். இதுக்கு வயசே ஆகாது. மற்ற எல்லாத்துக்கும் வயசாயிரும். ஆள் நோஞ்சி போயிடுவான், நொடிஞ்சு போயிடுவான், எந்திரிச்சு கூட நிற்க முடியாது. ஆனால் பொருளாதாரம் என்று சொன்னால் அந்த சிந்தனையில் மட்டும் அவன் என்ன இருப்பான்? ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பான். அப்போ உலகத்தில் மனிதன் விரும்பக்கூடிய ஒன்று செல்வம். அந்த செல்வத்தை நாம் தர்மம் கொடுக்காத வரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அருமை தோழர்கள், நண்பர்களே, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிஅமத், பொருளாதாரம். அல்லாஹ் சொல்லுகிறானே, இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதி. அல்லாஹ் தன் அடியார்களிடமிருந்து நாடியவர்களுக்கு
ரிஸ்கை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறான். வயக்திர் லஹு, ஒரு சில பேருக்கு ரிஸ்கை குறைவாக கொடுத்திருக்கிறான். ஒரு சில பேருக்கு செல்வத்தை அதிகமாக்கி கொடுத்திருக்கிறான், ஒரு சில பேருக்கு குறைவாக கொடுத்திருக்கிறான். ஏன் கொடுத்திருக்கிறான் நம்ம கேட்க முடியாது. அவன் நல்ல ட்ரெஸ்ஸு போட மாட்டான், கவுண்ட் பண்ண கூட பைசாவை என்ன கூடவே தெரியாது, அவன் கோடீஸ்வரனாக இருப்பான். பைசாவை என்ன கூட தெரியாது, ஒரு நல்ல சட்டை போட்டிருக்க மாட்டான், நல்ல உடுப்பு உடுத்திருக்க மாட்டான். இவனா கோடீஸ்வரன் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அவன்கிட்ட பணம் காசு பொருளும், டிப்டாப்பா இருக்கக்கூடியவன், அறிவுஜீவியாக இருப்பான், நல்லா படித்திருப்பான், கல்வியாளனாக இருப்பான், அவனிடத்தில் செல்வம் இருக்காது. அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அதுதான். இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களில் யாருக்கும் அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்திருப்பான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் குறைவாக கொடுத்திருப்பான். அப்போ இந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்தது போக, தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்தது போக மீதம் உண்டான அந்த பணத்தில், அந்த தொகையில், அந்த செல்வத்தில் நெருங்கிய உறவினர்களுக்கும், அனாதைகளுக்கும், வறியவர்களுக்கும், ஏழைகளுக்கும் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் முகமாக கொடுத்து உதவுவதைத்தான் மார்க்கம் விரும்புகிறது. அதை ஒரு இபாதத்தாக ஆக்கியிருக்கிறது. எனவே அது மட்டுமல்ல, செல்வத்தை கொடுக்கிற பொழுது இந்த சமூகத்தில் சகோதரத்துவம் ஏற்படுகிறது, சகோதரத்துவம் உருவாகிறது. பொருளாதார உதவி செய்கிற பொழுது, நொடிந்த நிலையில் ஒருவன் இருக்கிற பொழுது, ஆதரவில்லாமல் இருக்கிற பொழுது, அவனுக்கு உதவி செய்கிற பொழுது நம்மின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு அன்பும் நேசமும் உருவாகிறது. எல்லாவற்றிற்கும் மேல சகோதரத்துவம் உருவாகிறது அல்லவா? இதற்காக வேண்டி சதக்கா என்ற அமலை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏன் சதக்கா கொடுக்கணும், நான் ஏன் தர்மம் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் நிரப்பமான நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி. அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். லைஸ அலைக ஹுதாஹும், நபியே அவர்களை நேர்வழியில் சேர்ப்பது உமது பொறுப்பன்று, உங்களால் முடியாது. நம்ம யாருக்கு ஹிதாயத்து கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தான் கிட்டும். வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுக்கிறான். வமா துன்ஃபிகு மின் கைரின், நீங்கள் நல்லவைகளிலிருந்து செலவழிக்கக்கூடியவற்றை ஃபலி அன்ஃபுசிக்கும், வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலி அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு நன்மைகளாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லதில் நீங்கள் எதை செய்த பொழுதிலும் அதனுடைய நன்மை உங்களுக்கே வந்து சேரும். வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செலவு, நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும். வமா துன்ஃபிகு மின் கைரின், நீங்கள் எதையெல்லாம் நன்மையை நாடி செலவு செய்கிறீர்களோ, நன்மையை நாடி நீங்கள் கொடுக்கிறீர்களோ, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும், கபருடைய வாழ்க்கை எனக்கு சுபிட்சமாக அமைய வேண்டும், மறுமையில் அல்லாஹ் என்னுடைய நிலைகளை இலகுவாக்க வேண்டும், எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மங்கள் எல்லாம் யுவஃப இலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ணமான கூலியை கொடுப்பான். நாம் செய்யக்கூடிய எல்லா செலவுகளுக்கும் சதக்காவிற்கும் நன்மையை பரிபூர்ணமாக அல்லாஹ் கொடுப்பான். வஅன்தும் லா துதுலமூன், நீங்கள் அநீதம் இழைக்கப்பட மாட்டீர்கள் அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா தர்மங்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான நன்மைகளை கொடுக்கிறான் அல்லவா? அந்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சதக்கா கொடுக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். நான் ஏன் சதக்கா கொடுக்க வேண்டும்? கஷ்டப்பட்டு உழைத்த, நான் சம்பாதித்த,
ரத்தத்தை வேர்வையாக்கி நான் சம்பாதித்த இந்த பொருளாதாரத்தை நான் ஏன் செலவு செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணமான நன்மையை நீங்கள் பெற வேண்டுமாயின் செலவழித்தே ஆக வேண்டும். இன்னொரு காரணம் என்னவென்றால் மரண நேரத்தில் நான் கை சேதப்படாமல் இருப்பதற்காக வேண்டி நான் செலவு செய்யணும். மரணம் என்பது எல்லாருக்கும் வரப்போகுது, யாரும் அதில் தப்பித்து கொள்ள முடியாது. மரணம் என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது, எப்போ வரும் என்று யாருக்கும் தெரியாது. வந்ததுன்னா போவாது, ஏன் வந்தேன்னு கேள்வி கேட்க முடியாது. ஒரு கண நேரம் உண்டாது பிந்தாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். என்ன மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சம்பவித்தே தீரும், சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிக்கே தப்ப முடியவில்லை. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு முன் நபியை யாருக்கும் நிரந்தர வாழ்க்கையை கொடுக்கவில்லை, நீங்களே மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிற பொழுது உங்களை விடுத்து மற்றவர்களுக்கா நிரந்தர வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ மரணம் என்பது எல்லோருக்கும் வர இருக்கிறது. அந்த மரண நேரத்தில் நான் கை சேதப்படாமல் இருப்பதற்காக என்னுடைய பொருளாதாரத்தை நான் சதக்கா கொடுத்தே தீர வேண்டும். மரண நேரத்தில் மனிதனுடைய மனோபலத்தை மரணிக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய மனோபாவம் எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்ல அய்யஹ்திய அஹதகுமுல் மௌத். நீங்கள் அல்லாஹ் சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை. அல்லாஹ் செல்வம்னு வந்துட்டா அல்லாஹ் தன்னோடு இணைத்து சொல்லுகிறான். உங்கள் செல்வத்தின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து நீங்கள் தர்மம் கொடுங்கள். வஅன்ஃபிகு, சதக்கா செய்யுங்கள். மின் கபிலி அய்யஅத்திய அஹதகுமுல் மௌத், உங்கள் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் கொடுத்த செல்வத்தை நீங்கள் சதக்கா செய்யுங்கள். அந்த நேரத்தில் ஃபயக்கூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ், எனக்கு இப்பொழுது என்னுடைய உயிரை எடுத்து விடாதே, என்னுடைய ரூஹை வாங்கி விடாதே, கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் கொடு. மனிதன் சொல்வானா, நான் சதக்கா கொடுத்து விட்டு நல்லவனாக உன்னிடத்தில் திரும்ப வந்து விடுகிறேன். யா அல்லாஹ், இப்பொழுது என்னுடைய ரூஹை நீ எடுத்து விடாதே, எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடு. நான் தொழுதுட்டு வர்றேன்னு சொல்லவே, நோன்பு வச்சுட்டு வரேன்னு சொல்லல அல்லாஹ். அந்த மனிதன் சொல்லல, நான் ஒரு உம்ரா செஞ்சுட்டு வாரேன்னு சொல்லல, ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாரேன்னு சொல்லல. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் சதக்கா கொடுத்து விட்டு நல்லவனாக யோக்கியனாக நான் ஆனதற்கு பிறகு என்னுடைய உயிரை கைப்பற்றிக் கொள் யா அல்லாஹ் என்று சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. இந்த நிலை நாமும் சொல்லக்கூடாது. இந்த நிலை அவன் எப்படி தான தர்மம் செய்யாத மனிதன் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்டு அவனுக்கு கிடைக்காதோ அந்த பட்டியலில் நாம் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்பொழுதே நாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக, சதக்கா செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அருமை தோழர்களே, நண்பர்களே, சதக்கா கொடுப்பது என்பது ஒரு உன்னதமான இபாதத், அற்புதமான இபாதத். கொடுத்து பாருங்கள், அல்லாஹ் அதில் எவ்வளவு பரக்கத்து வைத்திருக்கிறான் பாருங்கள். அருமை தோழர்களே, ஒரு முஸ்லிம் அப்படித்தான் இருப்பான். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் தர்மம் கொடுக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான், பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
குல் அலா குல்லி முஸ்லிமின் சதகத்துன், ஒவ்வொரு முஸ்லிமும் சதகா கொடுப்பது கட்டாய கடமை. இந்த அலா இருக்கு பாருங்க, கம்பல்சரின்னு அர்த்தம். கம்பல்சரி, ஒவ்வொரு முஸ்லிமும் சதகா கொடுப்பது கட்டாய கடமை என்று சொன்ன பொழுது சபையில் இருந்த ஒரு மனிதர் கேட்டார், மக்கள் கேட்டார்கள், காலு இல்லம் எஜித் யா ரசூலல்லாஹ், சதகா கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் எங்களுடைய கைகளில் இல்லையே, நாங்கள் என்ன செய்வது? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபயஅமலு பியதை, உன் கரங்களினால் வேலை செய். அல்லாஹ் உனக்கு கையை கொடுத்துருக்கானா இல்லையா? வேலை செய். ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு வயத்தஸத்தக், வேலை செஞ்சு கூலியை வாங்கி நீனும் சாப்பிடு, மற்றவங்களுக்கும் சாப்பிட கொடு, மற்றவங்களுக்கும் சதகா கொடு என்று சொன்னார்கள். இன்னொருத்தர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், கை இருக்குது ஆனால் உழைக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடத்தில் சக்தி இல்லையே. கை இருக்குது, கை இருக்கிறதெல்லாம் உழைக்க முடியுமா? கை இருக்கிறது ஆனால் உழைப்பதற்கு உண்டான சக்தி எங்களுக்கு இல்லையே என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் மாற்று ஏற்பாடாக சொன்னார்கள், ஃபயுஈனுதல் ஹாஜத்தில் மல்ஹூப், தேவை உடையவனுக்கு நீ உதவி செய். தேவை உடையவனுக்கு, உதாரணத்திற்கு பொருளாதாரம் இல்லாத எத்தனையோ உதவிகள் இருக்கிறது. ஆறுதல் சொல்லு. வாகனத்தில் நீ போய்கொண்டிருக்கும் பொழுது நடந்து போகக்கூடியவனை ஏற்றிக்கொண்டு அவன் போகக்கூடிய இடத்திலே விட்டுவிடு, இது சதகா. சுமக்க முடியாமல் பொருளை சுமந்து செல்கிறார், அதை கொஞ்சம் வாங்கி கொண்டு அவனுக்கு சுமந்து கொடு, இது சதகா. வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறான், அவனுக்கு வழிகாட்டு, இது உனக்கு சதகா. சும்மா இருக்கப்படாது, தேவையுடனுக்கு உதவி செய்ய. இன்னொரு மனிதர் கேட்ட, யார சொல்லலாம், அதுக்கும் எங்களால் முடியலை, என்ன பண்ணுறது? கூட்டத்தில் மக்கள் இருப்பாங்கல்ல, பலவிதமாக இருப்பாங்க, பல கேள்விகளை கேட்டாங்க. சொன்னாங்க, அதற்கு எங்களுக்கு ஃபைல்லம் யஃபால், அந்த காரியம் எங்களுக்கு பண்ண முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், வயஅமுரு பில் கைர், நன்மையை ஏவு, தீமையை தடு. அதற்கும் சக்தி பெற முடியவில்லை என்று சொன்னால் ஃபயும்சிக அனிஷர், மற்றவங்களுக்கு தீங்கு கொடுக்காமல் இரு, தீவினைகள் கொடுக்காமல் இருந்துகள், மற்றவர்களை காயப்படுத்தாமல் இரு, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இரு. ஃபஇன்ன லஹு சதகா, உனக்கு சதக்காவாக இருக்கிறது. அருமை தோழர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்க்கையில் சதக்கா கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. சஹாபாக்கள் முந்திக் கொண்டு கொடுப்பார்கள். அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஆச்சரியம். ஒரு நாள் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மக்காவில் அடர்த்தியாக வசித்து வந்த முதுர் கோத்திரம், அடர்த்தியாக என்று சொன்ன பெருங்கொண்ட கூட்டம், அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்ப்பதற்கு மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நிலைகளை கண்டு கண் கலங்கினார்கள். அவர்களுடைய நிலைகளை கண்டு கண் கலங்கினார்கள். அவர்களுடைய தேகத்தில் இருந்த மாற்றம், ஆடைகள் கிழிந்து போயிருக்கிறது, நோஞ்சானாக இருக்கிறார்கள். எப்படி வாழ்ந்த கூட்டம் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் அவர்களுடைய நிலை தடுமாறி மதீனா மஸ்ஜித் நபவிக்கு வந்த காட்சியை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் கண் கலங்கி போனார்கள். பார்க்கணும், மற்றவங்களுடைய ஹாலாத்துகள் நிலைகளை பார்க்கணும். வந்துட்டு பள்ளிவாசலுக்கு தொழுதுட்டு அப்படியே போகணுன்னு இருக்கக்கூடாது. வரக்கூடிய மனிதர் எப்படிப்பட்டவர், என்ன நிலையில் இருக்கிறாரு, என்ன சூழ்நிலையில் இருக்கிறாரு விசாரிக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்ல சொன்னார்கள். சொல்லி முடித்ததற்கு பிறகு லுஹருடைய தொழுகையை தொழ வைத்தார்கள். தொழுது முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் மிம்பர் படியில் ஏறிவிட்டார்கள். மிம்பரில் ஏறினாங்க. ஜும்மாவில் மட்டும்தான் மிம்பரில் ஏறணும்னு கணக்கு கிடையாது. மக்களுக்கு எப்பெல்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ, சில விஷயங்களை மக்களுக்கு பதிவு செய்ய வேண்டுமோ, அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் மிம்பரில் ஏறுவார்கள். அவருடைய அட்டென்ஷன் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி மறுமை நாளை குறித்து பேசினார்கள். மஹ்ஷர் மைதானத்தை குறித்து பேசினார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய இந்த பேச்சு
மறுமை நாளை எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்ததை போன்று நாங்கள் உணர்ந்தோம். பேசிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் வாடி நிற்கக்கூடிய, வசதி வாய்ப்பின்றி இருக்கக்கூடிய இந்த முதிர் கூட்டத்தாருக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டார்கள். உதவி செய்யுங்கள், உங்களால் முடிந்த சதக்காக்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன மாத்திரம்தான் அவரவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். முடிந்ததை வீட்டில் இருக்கக்கூடியதை அள்ளி கொண்டு வந்து ஒரு மலை போல குவித்து போட்டார்கள். அதில் ஒரு சஹாபி வீட்டுக்கு போனவர் நிறைய செல்வங்களை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்து வருகிறார். தூக்க முடியாமல், எல்லாருடைய மனநிலை ஒன்போடு இருக்காது இல்லையா? எல்லாருடைய மனநிலை ஒன்போடு இருக்காது. ஒருத்தர் ரொம்ப இறக்க குணமுடையவராக இருப்பார், ஒருத்தர் கல்லெஞ்சக்காரராக இருப்பார், ஒருத்தர் கொஞ்சம் அதை இதெல்லாம் பார்த்தது தானே அப்படிங்கிற மாதிரி இருப்பார். இறக்க சிந்தனையோடு இருந்த மனிதர் தூக்க முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இவரை பார்த்த சில சகாபாக்கள் மறுபடியும் வீட்டிற்கு போய் நிறைய பொருட்களை கொண்டு வந்து குவித்தார்கள். அவர் கொடுப்பதை போன்று அவர் கொடுக்கிறாரே, நாமும் கொடுக்க வேண்டும் என்று நல்ல நிலையில், நல்ல சிந்தனையில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மலை போல் குவிந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் கண்ணீர் வந்து முகம் வந்து கவலையில் தோய்ந்திருந்த முகம், பொருளாதார குவியலை பார்த்து அல்லாஹ்வின் தூதருடைய முகம் பிரகாசமாக ஆகிவிட்டது. சந்தோஷப்பட்டார்கள், ஆனந்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த மக்களை பார்த்து ஒரு செய்தியை சொன்னார்கள். மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனா. பார்த்தீர்களா, இத்தனை நபர்கள் இருந்த பொழுது ஒரு மனிதர் நிறைய பொருட்களை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்ததை பார்த்த மற்ற ஏனைய சஹாபாக்களும் தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இது ஒரு சுன்னா, அற்புதமான சுன்னா. ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா பஅதஹு. அவர் கொண்டு வந்ததை போன்று மற்றவர்கள் கொண்டார்கள் இல்லையா, அவருக்கு இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை போன்று யார் முதலில் கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கும் அந்த கூலி கிடைக்கும். மின் கைரி அயன் குசமின் உஜூரியும் ஷெய், எந்த குறைவும் இல்லாமல் கிடைக்கும் சொன்னார். அருமை தோழர்கள், இந்த சரித்திரம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? சதக்கா கொடுக்க வேண்டும், தான தர்மங்களை கொடுக்க வேண்டும். கொடுப்பதின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற முடியும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடர்ச்சியாக இது குறித்து பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.